செட்டிநாட்டு மாவு உருண்டைனாவே நல்ல நெய் வாசம் மூக்க தொலைக்க வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷலாக செட்டிநாட்டு பாரம்பரிய பாசிப்பருப்பு மாவு உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் பாசிப்பருப்பு மாவு உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து அரைப்படி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரைப்படினா 4 கப். 4 கப் பாசிப்பருப்புக்கு மீடியம் சைஸ் உருண்டைனா 50லேருந்து 60 உருண்டை கிடைக்கும். பாசிப்பருப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜீனியை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் வந்து 3/4 அளவுக்கு வந்து ஜீனி எடுத்துக்கணும். நான் வந்து 1/4 படி அளவு எடுத்திருந்தேன். அப்போ அதில் வந்து 3/4 அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறேன். சரிக்கு சமமாக நம்ம வந்து ஜீனி சேர்த்தோம்னா அந்த உருண்டை சாப்பிடையில் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து 3/4 அளவுக்கு போட்டுறது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இனிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சரிக்கு சமமாக கூட ஜீனி எடுத்துக்கலாம். இப்போ வாசத்துக்கு வந்து இதில் வந்து 10லேருந்து 15 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஜீனி அரைக்கும் போது இதையும் நம்ம சேர்த்தே அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு அடிகனமான அகலமான பேன் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பை சேர்த்து அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பருப்பு வந்து நல்ல வாசமும் வரணும், அதே மாதிரி கொஞ்சமாக கலர் மாறியும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த பருப்பை வந்து கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம விட்டோம்னா கூட ஒரு பக்கம் பருப்பு வந்து நல்லா வறுத்து இருக்கும், ஒரு பக்கம் பருப்பு வந்து வறுபடாமல் இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஈக்குவலாக வறுக்கணும் அப்படின்னா நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், பருப்பு வந்து நல்ல வாசம் வந்துருச்சு, நல்ல கலர் மாதிரி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க பருப்பையும் நம்ம இந்த மெத்தடில் வறுத்து எடுத்துக்கணும். வறுக்க இதை வந்து நம்ம ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சிடணும். இப்போ பருப்பு எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கணும். பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து 4 கப்புங்கிறனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைக்க கொடுக்கும்போது இந்த பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீனி அல்லது அரிசி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உருண்டையில் வந்து மற்ற பொருட்களோட வாசம் அடிக்காமல் இருக்கும். வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை சலிக்கிறதுக்கு நம்ம வந்து பொடிக்கன் சல்லடை தான் எடுத்துக்கணும். மாவு வந்து நல்ல நைஸாக இருந்தால் தான் மாவு உருண்டை வந்து வாயில் வச்சோன்னு நல்லா கரையிற மாதிரி இருக்கும். சலித்து எடுத்த உடனே அந்த மீதம் இருக்க அந்த குருணை வந்து நம்ம திருப்பியும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமும் மீதம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செய்யும்போதோ அல்லது அடை செய்யும்போதோ யூஸ் பண்ணிக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா இந்தளவுக்கு அந்த குருணை இருக்காது. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால தான் இந்தளவுக்கு அந்த குருணை இருக்குது. இப்போ இதோட சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா மாவு உருண்டை வந்து நல்லா இருக்காது, கொஞ்சம் நெருன்னு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கணும். எல்லா மாவையும் சலித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதம் இருக்க அந்த குருணை மாதிரி இருக்க பாசிப்பருப்பை வந்து திருப்பி மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம சலித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து இதே மாதிரி ஜீனியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு மாதிரியே தான் ஜீனியையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் நம்ம ஜீனியை அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து சல்லடை போட்டு நம்ம சலித்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம சலிக்காமல் மாவு உருண்டையில் சேர்த்துட்டோம்னா அந்த ஜீனியில் அரைப்படாத ஜீனி துகள் பூரா நம்ம வாயில் கடிப்பட ஆரம்பிக்கும். அப்புறம் அதே மாதிரி ஏலக்காய் தூளும் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் வந்து ஜீனி கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குது, அதே மாதிரி ஏலக்காய் தூளும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து டீ தூள் இருந்ததுன்னா அதில் கலந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இனிப்பு பதார்த்தங்கள் எதாவது செய்யும்போது அதில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஜீனி ரெண்டையும் நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கரண்டினால் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுப்போம். இந்த மாதிரி கலந்து விட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாவு வந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் மொத்தமாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாலும் கூட 6 மாதம் வரைக்கும் அது வந்து கெட்டும் போகாது, அதனோட சுவையும் மனமும் கொஞ்சம் கூட மாறாது. சொல்கிறது என்னமோ நம்ம வந்து 6 மாதம் அப்படின்னு, ஆனால் இந்த மாவு உருண்டை நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னாவே கொஞ்ச நாளுக்குள்ளே இந்த உருண்டை எல்லாமே காலியாயிரும். ஏன்னா அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். மாவில் நெய் சேர்த்து உருண்டையாக உருட்டுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்க மாவில் நம்மளுக்கு தேவையான மாவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி பருப்பு வந்து நம்ம நெய்யில் வறுத்து சேர்க்கணும். அதனால இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு
நெய் வந்து கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு வந்து இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த முந்திரி பருப்போட கலர் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கனால இதுலேருந்து பாதி அளவுக்கு நான் முந்திரி பருப்பை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து நெய்யை வந்து சூடு பண்ண ஆரம்பிக்கணும். 1 கப் பாசிப்பருப்பு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா 50 ml அளவுக்கு நெய் தேவைப்படலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக. நல்ல கலப்படம் இல்லாத நெய் அப்படின்னா அந்த உருண்டை வந்து நல்ல வாசமாக கமகமன்னு இருக்கும். இப்போ நான் வந்து 100 ml அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் உருக்கி எடுத்துக்கணும். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நெய்யை வந்து உருக்கிடக்கூடாது. அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம நெய்யை உருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நெய் வந்து முருகி போய் அதனோட வாசம் போயிடும். நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம மாவில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நெய்யை விட்டு பார்க்கணும். நல்லா இந்த மாதிரி நுர பொங்க வந்துச்சுன்னா நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருக்கி வச்சுருக்க நெய்யை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கணும். மாவில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த நெய் வந்து நல்லா இந்த மாதிரி நுர பொங்க வந்தால் தான் நம்ம அந்த மாவில் கலந்துருக்க ஜீனியெல்லாம் நல்லா உருகி உருண்டை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜீனியும் அந்த ஹீட்டில் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். மாவில் நெய்யை ஊற்றுனதுக்கப்புறம் உடனே நம்ம கையெல்லாம் போட்டுறக்கூடாது. கரண்டினால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கையை போட்டு அந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த சூட்டோட உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நெய் வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். மாவு வந்து கொஞ்சமாக சூடாக இருக்கும்போதே அந்த உருண்டை பிடிக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும் போது அதிகமாக நெய் சேர்த்தோம்னா உருண்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம எவ்வளோ உருண்டை சாப்பிட்டாலும் நமக்கு கொஞ்சம் கூட திகட்டாது. இப்போ உருண்டை வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இன்னொரு கையினால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா இந்த உருண்டை வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் உடஞ்சே போகாது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க மாவில் வந்து மேலே இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்தோம்னா அந்த உருண்டை வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உருட்டினபடி டேரெக்டாகவே தனியாக எடுத்தும் வச்சிடலாம். பாருங்கள், கையினால் நல்லா இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கணும். நீங்கள் அதிகமாக நெய் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கையினால் அழுத்தி விடணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். எங்கள் அம்மா மாவு உருண்டையெல்லாம் ரெடி பண்ணால் இந்த மாதிரி மேலே ஒரு கோட்டிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய அத்தை வந்து இந்த மாதிரி உருண்டையெல்லாம் ரெடி பண்ணும்போது மேலே ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நானும் அந்த மாதிரி அதை ட்ரை பண்ணியிருக்கேன். நெய் அதிகமாக சேர்த்தா உருண்டை எப்படி பிடிக்க வரும் அப்படிங்கிறக்காக நான் உங்களுக்காக கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள், இதில் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்திலாம் பிடிக்கணுங்கிற தேவை கிடையாது. உங்களால் அதிக சூட்டோட உருண்டை பிடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் கூட சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லா வலுவழுப்பாக பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். இது வந்து அதிகமாக நெய் சேர்த்தது, இது கொஞ்சமாக நெய் சேர்த்தது, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் அதிகமாக நெய் சேர்க்க விருப்பப்படல அப்படின்னா நெய் கூட கொஞ்சமாக டால்டா சேர்த்து இந்த உருண்டை செய்யலாம். ஆனால் சுவை வந்து கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். இந்த மெத்தடில் நீங்கள் பாசிப்பருப்பு மாவு உருண்டை செஞ்சீங்கன்னா சாப்பிட்ற எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இந்த பாசிப்பருப்பு மாவு உருண்டையை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.